ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறாரு. அப்போ தான் கவனிச்சார் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு டம்போ வீட்டை பார்த்து வருதுன்னு. அது இருக்கிற மதிலெல்லாம் இடிச்சிட்டு நடு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்க. ஆள் உடனே பக்கத்தில் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டாரு. அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, ரோட்டில் போக சொன்னால் எப்படி தடுமாறி தள்ளாடி வீட்டுக்குள்ளே வந்திருக்கு பாருங்க. வீட்டுல முதல்ல இடிச்சது மட்டும் இல்ல, இருக்கிற பொருட்களும் சேர்ந்தே உடஞ்சு போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க 4-5 பைக் நிறுத்தி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லேடி இப்பதான் நடந்து போறாங்க. அந்த லேடி நகர்ந்த அடுத்த செகண்ட் நடந்த சம்பவம் இந்த பெரிய வேன் இப்படி வட்டம் இடிச்சு வந்திருக்கு. இங்க இந்த வீடியோல மலைப்பகுதிக்கு மேல மணல் மேட்ல கட்டி இருக்கிற வீடுகளை தான் பாக்குறோம். இந்த இடத்துல திடீர்னு மணல் சரிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. மணல் சரிவு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குற மாதிரி தெரியும். அப்படியே இருக்கிற எல்லா மணலையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் ஆகல, அங்க இருக்கிற வீட்டையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. அதோட மலையில தண்ணியும் வேகமா பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சதுனால மணல் சரிவோடு சேர்ந்து இடமே வேற மாதிரி மாறிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். தாறுமாறா ஓடி வந்த இந்த கார் வந்து வீக்கத்துல இந்த வீட்டுல மோதி அப்படியே பாட்டா கலந்துடுச்சு. முன்பக்கம் அப்படியே அப்பளமா நொறுங்கிடுச்சு. காருக்குள்ள இருந்த 2 பேர் வேகமா வெளியே வந்திருக்காங்க. நல்ல வேளை உள்ள இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகல. ரோட்லயே அந்த நேரம் ஆட்கள் எதுவும் வராததுனால கார் நொறுங்குனதோட அப்படியே வேலை முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, 2 பைக் நேர் ரோட்ல வந்துட்டு இருக்கு. அப்பதான் இந்த கார் நேர் ரோட்டுக்கு வரதுக்காக நுழைஞ்சு வருது. ஆனா இந்த காரை பைக் ஓட்டிட்டு வந்தவர் எதிர்பார்க்காததுனால அவரு கொஞ்சம் ஓரமா போக, இதை பின்னாடி பைக்ல வந்தவர் எதிர்பார்க்காததுனால 2 பேரும் சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் ஒரு செகண்ட்ல இந்த கார் வந்து 2 பேரையும் கீழே தள்ளி போட்டுருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடற்கரையில் நடக்க சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க இருக்கிற அலையெல்லாம் ஆழி பெயர் அலையா உருவெடுத்து பயங்கரமா வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பெரிய பெரிய அலையா வரவும் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது, கடல்ல எந்த வித்தியாசமும் தெரியல. திடீர்னு இந்த அளவுக்கு பெருக்கெடுத்து வந்தா என்ன பண்றது, விட்டா போதுன்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க இருக்கிற தண்ணி அப்படியே தீக்குழம்பு மாதிரி கொதிக்கிறது தான் பாக்குறதுக்கே நம்ம முடியல பாருங்க. கீழே ஏதோ அடுப்பு வச்சு நெருப்பு மூட்டின மாதிரி அப்படி கொதிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல போனா அவ்வளவுதான். ஆனாலும் வடிஞ்சு ஓடாம குறிப்பிட்ட இந்த இடத்துல மட்டும் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இயற்கையோட அதிசயங்கள் பல விதங்கள்ல இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, எல்லாமே ஐஸ் கட்டி இந்த கார் மேல உறைஞ்சிருக்கு. கார் கண்ணாடி மேல இருக்கிற இந்த ஐஸ் கட்டியை எப்படி உடைச்சி எடுக்கிறதுன்னு யோசிச்சவங்க சுட சுட தண்ணியை கொண்டு வந்து அப்படியே கொதிக்க அது மேல ஊத்தி இருக்காங்க. நினைச்ச மாதிரி ஐஸ் கட்டி உடைஞ்சது. கொஞ்ச நேரத்துல கண்ணாடியும் உடையுமோ என்னவோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த கட்டடத்தோட மேல் மொட்டை மாடி வரைக்கும் பரவி இருக்கிற ஐஸ் கட்டிகள் தான். இது எல்லாத்தையும் எப்படி உடைச்சி எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சா ஆள் ஒரு தட்டுல மொத்தத்தையும் உடைச்சு விட்டுட்டு இருப்பாருங்க. அவரே ஏணியில ஏறி நின்று சரியான இடம் பார்த்து அடிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சிடுச்சு. மொத்தமும் கடன்னு விழ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, கட்டடத்துக்கு உள்ள முழுக்க தண்ணி தேங்கி இருக்குது. கொஞ்ச நேரத்துல இந்த மதில் பாருங்க, அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அப்படியே உடஞ்சிடுச்சு. இந்த மதிலே ஒரு அட்டை மாதிரி தற்காலிகமா ரெடி பண்ணுது. அதனால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு மொத்தமாவே சரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே உள்ள முழுக்க தண்ணியா இருந்ததுனால வெளியே இருக்கிற தண்ணியை உள்ள வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணியோட தண்ணியா போக ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ஒரு குடியிருப்பு பகுதி தான். ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் அப்படியே தடுமாறி தள்ளாடி கடைசியில் இந்த கட்டடத்தெல்லாம் இடிச்சுட்டு உள்ளே நுழைஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒரே புகை மூட்டை மட்டும் தான் தெரியுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல காத்து ரொம்ப வேகமா அடிக்கிறதுனால இந்த கண்ணாடி உடஞ்சிடக்கூடாது, கதவு திறந்துடக்கூடாதுன்னு இதை இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். அதோட காத்து நின்றுடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த மாடு ஒரு டயர் கடிச்சிருக்குன்னு கொம்பால தூக்கி அதை போட்டு விளையாடிட்டு இருக்கு பாருங்க. இங்க பனிக்கட்டிகளுக்கு நடுவில் சிக்கிக்கிட்ட ஒரு மானை தான் பாக்குறோம். கொம்பு மட்டும் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்ததும் உள்ள மான் இருக்குன்னு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பனிக்கட்டையும் வெளியே எடுத்திருக்காங்க. உள்ள இருந்து அதை வெளியே தூக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க. இதுல சிக்கிக்கிட்ட தன்னால வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஒரு டாக் தான். அதுக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்டு கிடைச்சிருக்கு. அது மேல ஏறி உட்காந்து எப்படி சர்க்கஸ் பண்ணிட்டு போகுது பாருங்க. பயங்கரமான ஆளா இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு வேகமா ஓடி வந்த நிறைய கங்காருகளை தான் பாக்குறோம். கங்காரு பாக்குறதுக்கு தான் சாதாரணம். பக்கத்துல யாராவது நெருங்கிட்டா அவ்வளவுதான், உதைக்காம விடாது. அந்த அளவுக்கு ரொம்ப கோபக்கார விலங்குதான். எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். இங்க கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ஆள் தயாரா இருந்தாரு. அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. நல்ல வேளை அந்த காரை விட்டு அவர் கொஞ்சம் ஓரமா போனாரு. வேற ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போன நேரத்துல அந்த மரமே பொத்துன்னு இந்த கார் மேல விழ ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன்.
இவ்வளவு கிளைகள் ஒரே நேரத்தில் எப்படிடா முறிஞ்சு விழுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது போட்டோ ஷூட் தான் நடந்துட்டு இருக்கு. போட்டோ எடுக்கும்போது ஃபிளாஷ் ஆன் பண்றாங்கன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் அடிச்சிருக்கு. அதுதான் மின்னல். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப பக்கத்தில் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு பாருங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல நிற்க கூடாதுன்னு உடனே போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிட்டாங்க. மின்னல் நம்ம தூரத்துல இருந்து பார்த்துருப்போம், ஆனா அது சாதாரணமா நினைச்சிடக் கூடாது. பக்கத்துல வந்ததுன்னா உயிரையே எடுத்துருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கறது இங்க கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் இப்பதான் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு அவர் பக்கத்துல இவ்வளவு வேகமா ஒரு மின்னல் அடிச்சிருக்கு பாருங்க. கொடையே கையை விட்டு கலண்டு கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேளை இவர் பக்கத்துல வரல. கீழே விழுந்த கொடையை விட்டுட்டு போவார்னு பார்த்தா மெதுவா அதை எப்படியோ தூக்கி எடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சேர்ல சுத்திலும் 7-8 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இது ஒரு ராத்திரி நேரம். திடீர்னு பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிச்சிருக்கு பாருங்க. அது வந்த வேகத்துக்கு பக்கத்துல இருக்கிற மின்கம்பத்துல பட்டு கரண்டே ஆஃப் ஆயிடுச்சு. உடனே அங்கிருந்து எல்லாரும் சுதாரிச்சுக்கிட்டாங்க, இந்த இடத்துக்கு மின்னல் இந்த அளவுக்கு அடிக்குதா அப்படின்னு. இருட்டோடு இருட்டா இடத்த காலி பண்ணி எல்லாரும் அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சுட்டாங்க. மழை நேரங்களில் இந்த மாதிரி வெளியே இருக்கிறத விட வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பகல் நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சி மெதுவா தூரல் போட்டுட்டு இருக்கு. இதுதான் வீட்டுக்கு வெளியே படிக்கட்டுல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அடிச்சுது பாருங்க ஒரு மின்னல். அப்படியே படிக்கட்டு வரைக்கும் வந்து வெட்டிட்டு போகுது. இதை பார்த்ததும் எல்லாரும் இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு உடனே வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. மழை விட்டதுக்கு அப்புறம் கூட இதை எதிர்பார்க்கலாம் போல. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரம் கடையில 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. எங்க இருந்தோ வந்தது ஒரு மின்னல். வந்த வேகத்துல இந்த 3 பேர் மேலேயும் அப்படியே பளிச்சுன்னு அடிச்சுட்டு போயிருக்கு. யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான வெளிச்சம் எங்க இருந்து வந்ததுன்னு திரும்பி பார்த்தா அதுக்கப்புறம் தான் விஷயம் புரிஞ்சிருக்கு இது ஒரு மின்னல். இது வரைக்கும் இவ்வளவு பக்கத்துல பாத்துறாததுனால எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. கடைக்குள்ள நிற்கும் போது உஷாரா தான் இருக்கணும் போல. கடைக்கு உள்ள வரைக்கும் எட்டி பார்த்துட்டு போகுது பாருங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல மழை நேரத்துல ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. இங்க நிறைய அடர்த்தியான மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு மின்னல் விழுந்திருக்கு. திடீர்னு பயங்கரமான வெளிச்சம், நெருப்பு கூட வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் விஷயம் புரிஞ்சிருக்கு. எங்க இந்த வீடியோல ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்துல ஒரு மின்னல் வெட்டிட்டு போறதை தான் பாக்குறோம். எப்படி கரெக்டா ரொம்ப பக்கத்துல நெருக்கமா போகுது பாருங்க. நல்ல வேளை அந்த ஏரோப்ளேனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்தாலும் இது பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்கு. எங்க இந்த வீடியோவில் இப்போ தான் கோப்பையை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வந்த நேரத்தில் அங்கேருந்து பாலை தட்டியிருக்கிறாரு சந்தோஷத்தில். அந்த பால் கரெக்டாக அந்த கோப்பை மேலே விழுந்து அதையே உடச்சி விட்டுருக்கு பாருங்க. இந்த வீடியோவில் நீளமான கம்பை பாதியாக முறிக்கிறதுக்காக அது மேலே ஏறி நின்று காலில் நல்ல பலம் கொடுத்தாங்க பாருங்க. முடிச்சு ஆள் மேலேயே விழுறதுக்கு தயாராகிடுச்சு. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் பைக்கில் வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு ரோட்டை விட்டு தடுமாறி கரையோட வந்து கடைசியில் இந்த செவரில் வந்து மோதி விழுந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு பக்கம் போனால் அந்த பைக் இன்னொரு பக்கம் போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மாதிரி மேல இருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு குளிக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். அப்படித்தான் இவரு குதிச்சாரு. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல வெள்ளரிக்காய் வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு கையில காயோட கிளம்பி இருக்கிறாங்க. ஆனா சண்டை போட்ட நேரம் பார்த்து பாதியா முறிஞ்சு ஆளோட கண்ணை பதம் பாக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. எங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டுல இருக்கிற டாகோட வரவேற்பு தான். இந்த 2 பேரும் இப்பதான் உள்ள நுழையிறதுக்கே வர்றாங்க. இந்த லேடி ரொம்ப ஆர்வமா அந்த டாகை எதிர்பார்த்து நிக்க. ஆனா அது பின்னாடி வந்துட்டு இருக்கிற இவரை தான் எதிர்பார்த்து வந்திருக்கு. அது துள்ளி வந்த வேகத்துக்கு இந்த லேடியை கீழே தள்ளி போட்டுடுச்சு பாருங்க. இன்னும் அதுக்கு சந்தோஷம் அடங்கல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஏத்த முடியாத அளவுக்கு நிறைய பாரங்களை ஏத்திட்டு நகர்ந்து போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கு தான். ஆனா ஒரு இன்ச்சு கூட நினைச்ச மாதிரி நகர முடியல. அதே இடத்துல அப்படியே படுத்துக்குச்சு. இதே மாதிரி தான் இங்கேயும் அப்படியே பாதியா காலண்டே உருண்டுடுச்சு பாருங்க. அளவுக்கு அதிகமா பாரம் ஏத்துனா கடைசியில அந்த இடத்துல இருக்க வேண்டியதுதான் போல.